வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய டிவைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Vivo Z1x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 எண்ட் ஆஃப் த மந்தில் இருக்கும். ஸோ இப்போ இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 15,000லேருந்து 20,000 தான் என்னுடைய பட்ஜெட். அப்படின்னும் போது பெஸ்ட்டு மொபைலாக Vivo Z1x மட்டும்தான் இருக்குது. செகண்ட் சாய்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா Vivo V17 அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம். பட் 20,000ஓட அதிகமாக நீங்கள் ஒரு 25,000ல் மொபைல் வாங்கலாம் அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய மொபைலில் ஃபஸ்ட்டு சஜஷன் பாருங்கள், Vivo V20. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சேல்ஸுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போதைக்கு 25,000ல் பெஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo V20. ஸோ இந்த மொபைல் இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தாக்கா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக்காக மாறிடும். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ண நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த அக்டோபர் 2020ல் வாங்கக்கூடாத விவோ மொபைல் என்னென்னு பார்த்துருவோம். வாங்கக்கூடாத விவோ மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா Vivo V19. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 25,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தீபாவளி ஆஃபர் இல்லை தீபாவளி சேல்ஸ் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மொபைல் ஸ்டோர்ஸ்லேயும் நடந்துகிட்ருக்கலாம். ஸோ இந்த Vivo V19 வாங்கக்கூடாத அளவுக்கு மோசமான மொபைலான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதுவும் ஒரு நல்ல மொபைல், சூப்பரான விவோ மொபைல் தான். பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு Vivo V20 அவைலபிளாக இருக்கும்போது இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 25,000க்கு நீங்கள் மொபைல் கட்டாயமாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா Vivo V20 பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த Vivo V20யும் நீங்கள் ஒரு 10 days இல்லை 1 week அப்புறம் நீங்கள் வாங்கலான்னு நினைக்கிறீங்க, இல்லை தீபாவளிக்கு முன்னாடி வாங்கலான்னு நினைக்கிறீங்கனாக்கா அந்த 25,000 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னொரு Vivo V20 Pro அப்படிங்கிற மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் மந்த் நவம்பரில் தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, இல்லை தீபாவளி டைமில் கூட ரிலீஸ் பண்ணலாம். அதனால் Vivo V20 25,000க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதை விட பெஸ்ட்டு சாய்ஸாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 30,000 ரேஞ்சுக்குள்ளார வரலாம்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த Vivo V20 Proவோட ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ Vivo V20 ஒரு நல்ல மொபைலான்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் தான். கரெக்டாக உங்களுடைய பட்ஜெட் 25,000 அப்படின்னும் போது இதுலேயும் ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது. பேங்க் ஆஃபர்ஸ், கார்டு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கார்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா ஆஃபர்ஸ் இன்னமும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் வாங்கினீங்கனாக்கா இது வந்து ஒரு பெஸ்ட்டு டீல் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் இந்த Vivo V20 இப்போதைக்கு ஒரு சூப்பரான மொபைல். இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு கேட்டிங்கனாக்கா இதில் இருக்கக்கூடிய பேட்ரி 4000 mAh பேட்ரி தான். ஸோ இந்த 4000 mAh பேட்ரி அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் தான் வரும். நீங்கள் ரொம்ப ஹெவி யூஸர் கண்டினியூஸாக ஏதாவது கேம் விளாண்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேட்ரி வந்து 1 day வர்றதுக்கு சான்சஸ் கம்மி, இல்லை 1 dayக்கு மேலே வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் குறைவு. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தாலும், கேமரா வைஸ் பார்த்தாலும், லுக் வைஸ் பார்த்தாலும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்டு எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஒரே மொபைல் Vivo V20 தான் இப்போதைக்கு நம்பர் 1 மொபைல். ஸோ பேட்ரி மட்டும் கொஞ்சம் 4000 mAh. ஸோ ஸ்லிம்மாக இருக்கிறதுனால உங்களுக்கு 4000 mAh தான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருக்குது. Funtouch OS 11ம் இருக்குது. ஸோ எல்லாமே ஆல்ரவுண்டர் அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரான ஒரு மொபைல் Vivo V20. ஸோ 25,000க்கு கம்மியாக ஒரு மொபைல் வாங்கணுன்னாக்கா இந்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை 25,000 விட கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, இதை விட பெட்டரான விவோ மொபைல் வாங்கணும் அப்படின்னும்போது இது வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 720G அப்படிங்கிற ப்ராசஸரில் தான் ரன் ஆகுது. ஸோ இதை விட பெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 5G சிப்செட்டு Qualcomm Snapdragon 765Gயில் உங்களுக்கு Vivo V20 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 25,000 ரேஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடாத மொபைல் V19, அதை மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வந்து V20 செலக்ட் பண்ணலாம். ஸோ V20 விட கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது, நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா V20 Pro அதர் கண்ட்ரீஸ்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. நிறையா நாடுகளில் லான்ச் பண்ணி சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. செப்டம்பர்லேயே லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து டியூல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு Qualcomm Snapdragon 765G அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G சிப்செட் இது. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான சிப்செட்டு. ஸோ மொபைல் அதே மாதிரி V20 மாதிரியே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும்
இந்த V9 ப்ரோவில் இருந்த நாட்ச் மாதிரியே இருக்குது உங்களுக்கு. பட் அதில் வந்து டியூல் செல்ஃபி கேமரா இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான மொபைல் தான். அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்தியாவில் வரும்போது 25,000 அதிகமாக தான் இருக்கும். மேபி 30,000க்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணலாம்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. 30,000 கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அது விவோவுக்கும் தெரியும். ஸோ அதனால் 30,000 கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ வெளிநாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைலோடைய ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 765G 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ அங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. இந்தியாவில் அதே ப்ரைஸ் ரேஞ்ச் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா விவோ மட்டும் இல்லை, எல்லா பிராண்டுமே வந்து இந்தியாவில் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எப்படி ஹைக் பண்ணாலும் 30,000 கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதே 5G சிப்செட்டில் Qualcomm Snapdragon 765 ப்ராசஸரில் உங்களுக்கு X50 Pro அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. அது 50,000க்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது 30,000 கம்மியாக வச்சாங்கன்னா மட்டும்தான் இந்த மொபைல் வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 25,000க்கு மேலே ஒரு நல்ல விவோ மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோ எடிஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். 5G மொபைல், ஃப்ரண்ட்டில் டியூல் செல்ஃபி கேமரா இருக்குது, நல்ல ப்ராசஸர், சூப்பரான ப்ராசஸர். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு. V20 இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு பதில் இந்த மொபைல் செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ அதனால் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு வாங்கக்கூடாத மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா V19 ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ 25,000க்கு இந்த மொபைல் வாங்காதீங்க. 25,000க்கு அர்ஜென்ட்டாக ஒரு மொபைல் வாங்கினாக்கா அதுக்கு V20 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.